ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படங்களை சில வருடங்கள் கழித்து மீண்டும் வெளியிடுவதை தான் ரீ ரிலீஸ்னு சொல்றாங்க. இதற்கு விதை போட்டவர் எம்ஜிஆர் தான். அவரோட பல திரைப்படங்கள் ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆயுதத்தில் ஒருவன், அடிமை பெண், எங்க வீட்டு பிள்ளை போன்ற படங்கள் எத்தனையோ முறை டூரிங் டாக்கீஸ்களில் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு இருக்கும் என்பதை கணக்கிடவே முடியாது. சமீபத்தில் விஜயோட கில்லி திரைப்படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. தயாரிப்பாளரே எதிர்பாராத விதமாக இந்த திரைப்படம் 17 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்திருக்கு. இந்த படம் வெளியான பிறகு வெளியான ரோமியோ, ரத்னம் போன்ற திரைப்படங்கள் போதிய வசூலை பெறவில்லை. கில்லி திரைப்படம் அரங்கு நிறைய காட்சிகளாக ஓடிட்டு இருக்கு. அடுத்து விஜயோட குஷி திரைப்படமும் அடுத்த மாதம் ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு. விஜய் படம் ஓடினா அஜித் சும்மா இருப்பாரா? விஜய் ஒன்று செய்தார், அஜித் உடனே வேறு ஒன்று செய்வார். அதாவது விஜய் தொடர்பான விஷயம் ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டால் அஜித் உடனே அதே புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு விஜய் தொடர்பான செய்தியை மழுங்கடிப்பார். பற்றி ஒரு செய்தி வெளியானா விஜய் தரப்பும் இதையேதான் செய்யும். இப்பொழுது கில்லி திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகி இருக்கிறதுனால அஜித்தின் ஆசையோ அல்லது அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களின் ஆசையோ அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த மன்னன், பில்லா, மங்காத்தா ஆகிய 3 படங்களையும் களத்துல இருக்காங்களாம். கில்லி படத்தை போலவே இந்த திரைப்படங்களும் வசூல் வேட்டையாடும்னு அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் நினைக்கிறாங்க. அஜித்தோட 3 திரைப்படங்களும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுறதுனால அஜித்தின் பிறந்த நாள் அவரோட ரசிகர்களுக்கு திருவிழா மாதிரி அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல.